ஆனால் அந்த மியூசிக் டைரக்டருக்கு நான் பாடக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் வச்சிட்டார். அவர் வந்து வேற ஒரு பிளேபேக் சிங்கரை மைண்டில் வச்சிட்டார். என்னை கூப்பிடவே இல்லைங்க, மேலேயே சேர்க்கலைங்க. 10 கும்பலில் நின்றுருக்கங்க அந்த படத்தில் பாட்டு எழுதி பாடிட்டு. இன்னும் கூட யூடியூப்ல இருக்கும் பாருங்க. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. பண்ணுமா தலைவாரி விடுவா. எவ்வளோ கஷ்டப்பட்டு யோசிச்சு நீங்க பண்றீங்க, கண்டுபிடிக்கணுங்க. எனக்கு உனக்கு வந்தா எப்படி போ. இல்லப்பா இல்லப்பா தெரியல, வாய் திறக்கூடாது, வாய் திறக்கூடாது. வாய் தரக்கூடாது. சரி, ஜீனி சாருக்கு நம்ம ஏன் கால் பண்ண? அவருக்கு வேணா, நம்ம அவருக்கு அடிச்சு ஏதோ பாடுனீங்கல்ல, என்னங்க அர்த்தம்? Lambit caller Lambit la corrupted railway que está para tiscolar para no parque bus parque se terem reception this not coming everything very up the following questions yeah என்னமோ உள்ளவர் திடீர்னு பாண்டங்க என்னது நைட்ல கானா வினோத் எந்தெந்த மொழிகள்ல இருந்து இந்த வார்த்தையெல்லாம் பிடிச்சிருக்காருன்ற ஒரு குழப்பம் வருது. கொஞ்சம் நீங்களே அந்த வார்த்தைக்கு அர்த்தம், ஏன்னா ஒரு மாதிரி அக்கடா துக்கடா அக்கடா துக்கடா அக்கடான்னு நாங்க ஓட போட்டா துக்கடான்னு நாங்க கட போட்டா தடா. ஆந்திரா பக்கத்துல இருக்கு தடா. அங்க பிடிச்சது சென்னையில இருக்கிற ஒரு வார்த்தை. இப்போ கே வேணா தும்கானா உனக்கு என்ன வேணும்? உமா உஷியா வாணி வானா. அது தெரியல. இப்போ ஒரு லவ் பண்ணாங்க, ஒரு தொழில் லவ் பண்ண. இவர் எவ்வளவு லவ் பண்ணாதே எனக்கு இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்காரு. அந்த டான்ஸ் லவ் பண்ண இல்ல, டான்ஸை லவ் பண்றது அது தனியா இருக்குது. அவருக்கு அது வேற மேட்ரு. வாழ்க்கையிலே இந்த மொமெண்ட் எனக்கு ரொம்ப ஹாப்பி. தாய்லாந்து போனதுன்றாங்க. ஆனாப்பா எப்பா அது கம்முனு பண்ணீங்க வேற. தெரியுமா தாய்லாந்து வெக்க வெக்கமா வருதுமா வருதா? முதல் பிரேக்கப் லவ்லியா என்னன்னா எனக்கு புரியல. 2 இதுல ஒன்று, பெங்களூர்ல ஒன்று, அது அதான் ஆரம்பிப்பாரு கனடால ஒன்று. ஆமா, நீ வேற முன்னாடி எதனா சொல்லிட்டு போயிருப்பாரு. அப்படி இல்லை. பிஹைண்ட் உட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் மஞ்சுளா. இன்னைக்கு நம்ம கூட வந்து ஹாப்பி ராஜ் திரைப்படத்திலிருந்து மணி அவர்களும் கானா வினோத் அவர்களும் இணைந்திருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம் வாங்க. கானா வினோத் அவருடைய பாட்டு அப்படின்னு தெரியாம வைப் பண்ண ஒரு கூட்டம் இன்னைக்கு அந்த பாட்டோட சேர்ந்து கானா வினோத்தையும் கொண்டாடுறாங்க. இந்த ஒரு தருணம் எவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கு. அந்த இன்பத்துல இருந்து தொடங்கலாம். இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு இப்போதான் தீர்வு கிடைச்சிக்குதுன்ற ஒரு சந்தோஷமா இருக்கு, ஒரு பெருமையாக இருக்குது மக்கள்கிட்ட. அதை எப்படி சொல்கிறது, அவங்க இல்லைன்னா இந்த அன்பு இந்த அளவுக்கு அவங்க அன்பு காட்டத்தோடு தான் எனக்கு இதெல்லாம் கிடச்சிருக்கு. பிக் பாஸில் இருக்கும்போது அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த முதல் விஷயங்கள் எவ்வளோ மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருந்துச்சு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறதுக்கு தான். ஃபஸ்ட்டு சேலரி நான் வந்து எப்படின்னா முதல்ல வந்து ரெக்கார்டிங் தேட்டர், எங்கள் ரெக்கார்டிங் தேட்டர் போனது வந்து சார்ட்ஸ் ராஜா, சாக்ஸப்பன் ராஜான்னு தெரியல உங்களுக்கு. அவர் எப்படின்னா அஞ்சலி வாஸ்தார்ல என் காதலே என் காதலே எல்லாம் நம்ம எங்கள் அண்ணன் தான், எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருந்தார் அண்ணன். அவ்வளோ பெரிய வித்வான் கூட நான் பயணித்தேன். அவர் தான் சாக்ஸப்பன் ராஜான்னு சொல்லுவாங்க. அவர் தான் வந்து எல்லாம் நிறைய எவ்வளோ குழலூதும் கண்ணனுக்கு. அவர் வந்து இப்போ தான் சமீபத்தில் இறந்தார். எங்கள் வீட்டில் மியூசிக் ஃபேமிலி, எங்கள் சுகன் அண்ணன் இருக்கார், அவர் ட்ரம்மர். அவரு கூடயும் போகும்போது தான் அவரும் எனக்கு காசுலாம் கொடுத்து, அதான் 50 ரூபா அப்படி தான் அந்த காலத்தில். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து விநாயகர் சதுர்த்தியில் ஆடுறது அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த விநாயகர் அந்த இது வந்தாலே, ஃபங்க்ஷன் வந்தாலே செம்ம ஹாப்பி ஆயிடும். ஏன்னா அப்போ தான் நிறைய ஆட முடியும் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து எனக்கு வந்து இந்த இதெல்லாம் குத்துவாங்க. அந்த ஸ்டேஜில் ஆடிட்டு இருக்கும்போது ரோட்டில் ஆடி பின் பண்ணி இப்படி குத்துவாங்க. ஸோ அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு இதுவே. அந்த 100 ரூபா 50 ரூபா 10 ரூபா அப்படின்னு சொல்லி குத்துவாங்க. முதல் கேரவன் எனக்கு எப்போது, நானும் ஒரு ஷோக்கு போனேன், கேரவனை பார்க்கணுன்ட்டு ஆசைப்பட்டு மேலே ஏறி உட்காந்து, அதான் முதல் கேரவன் எனக்கு வந்து ப்ராப்பராக எனக்குன்னு ஒரு கேரவன் கொடுத்தது வந்து பிக் பாஸ் என்ட்ரி ஆகும்போது. அதுக்கப்புறம் பிக் பாஸ்லேருந்து வெளியே வந்து ஃபுல்லாக கேரவன் தான். ஆமாம், அதுக்கப்புறம் பயங்கரமாக எங்கேயோ போயிட்டீங்களா. ஓகே. முதல் ரிஜெக்ஷன் கொரியோகிராஃபராக ஒரு படத்துக்கு வந்து கேட்டிருந்தாங்க. அவங்களா தான் கேட்டாங்க, எந்த ப்ரொடக்ஷன் எதுவுமே சொல்லனா அவங்களா கேட்டாங்க. ஸோ போனேன், எல்லாம் இது எல்லாமே ஓகே ஆயிடுச்சு, ஓகேன்ட்டாங்க, எல்லாம் பக்கா ஆயிடுச்சு. இப்போ அவங்க லெட்டர் மட்டும் தான் எனக்கு கொடுக்கணும். பார்த்தா எனக்கு லெட்டர் வரல, ஃபோனும் எடுக்கல. ஏன்னா ஃபோனும் எடுக்கல, லெட்டரும் சரி கூப்பிடுவாங்க பார்த்தா அந்த சாங் ஷூட் பண்ணியே முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. அந்த படம் ரிலீஸே அந்த சாங்கே வெளியே வந்துருச்சு. அதுதான் எனக்கு அது ரொம்ப ஹிட்டிங்காக இருக்குது. அட்லீஸ்ட் சொல்லியிருக்கலாம், அதனால் ரீசன் சொல்லியிருக்கலாமே, எதனால் வேணான்னு சொன்னாங்கன்னு சொல்லி.
அது எனக்கு ரொம்ப இதாச்சு. பிடிச்சிட்டாரு அவர், நீங்க சொன்னதுல இருந்து பிடி எடுத்துட்டாரு. சார் என்ன சொல்லி விட்டு இப்போ எப்படின்னா ஒரு பாட்டு வந்து ஒரு ஆடியோ லான்ச் பாடியிருக்கேன். நீ தான் பாடுறீங்க, ப்ரொடியூசருக்கு வந்து நான் தான் பாடணுன்ட்டு 100% ப்ரொடியூசர் வந்து வினோத் தான் பாடணும். ஏன்னா அவர் வந்து அந்த பக்கம் இருக்கிறவர். இது வினோத் எழுதி நல்ல ஹிட்டான பாட்டு, வினோத் பாடின பாட்டு, ஆல்ரெடி மக்கள்கிட்ட பரிச்சயமான பாடல், அதனால் அவர் பாடணுன்றார். ஆனால் அந்த மியூசிக் டைரக்டருக்கு நான் பாடக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் வச்சிட்டார். அவர் வந்து வேற ஒரு பிளேபேக் சிங்கரை மைண்டில் வச்சிட்டார். அதுக்கு என்ன சொன்னார் இந்த ப்ரொடியூசர், இவரும் பாடட்டும் அவரும் பாடட்டும், இவர் ஆடியோவில் இருக்கட்டும் இல்லை இவர் வீடியோவில் இருக்கட்டும், இல்லை இவர் வீடியோவில் இருக்கட்டும் அவர் ஆடியோவில் இருக்கட்டும், எதனா ஒன்று கொடுன்ட்டு அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த படத்துக்கான ஆடியோ லான்ச்சு பிரசாத் லேபில் நடக்குது. அங்கே விவேக் சார் வந்திருக்காரு, ஜானகியம்மா வந்திருக்காங்க, பாண்டியராஜன் டைரக்டர் சார், ஒரு பசங்க பாட எல்லா செலிப்ரிட்டியும் இருக்காங்க. நான் தான் ப்ரொடியூசர் என்ன சொல்கிறாரு, வினோத் ஆடியோ லான்ச் நாளைக்கு வந்துருங்கன்னொடனே நான் டிப்டாப்பாக நான் பண்ண படம் நான் பாடியிருக்கேன், இந்த படத்தில் நான் பாட்டு எழுதியிருக்கேன் அப்படின்ட்டு பிரசாத் ஸ்டுடியோவில் போய் நிற்கிறோம். என் ஃப்ரெண்ட்ஸுங்களை ஒரு 10 பேரை கூட்டின்னு போய் நிற்கிறேன். அங்கே யார் என்னை கூப்பிட்டு மேலே இன்ட்ரடியூஸ் பண்ணணுமோ அவர் என் பேரை சொல்லவே இல்லை, கடைசி வரைக்கும் சொல்ல. அந்த மியூசிக் டைரக்டர் தான் சொல்லணும். என்ன சொல்லணும், இந்த படத்தில் நான் மியூசிக் பண்ணியிருக்கேன். ஹாரி ஜெரே சார் எவ்வளோ 2 படம் பண்ண அவர்கிட்ட. அவர் என்ன சொன்னார், கானா வினோத் ஸ்டேஜுக்கு வாங்க, கானா வினோத் இந்த படத்தில் பாட்டு எழுதி பாடியிருக்காருன்ட்டு என்னை கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணார், கெத்தில் பண்ணார். அது மாதிரி மியூசிக் டைரக்டர் தான் சொல்லணும். ஆனால் அந்த மியூசிக் டைரக்டர் என்னை சொல்லவே இல்லை, என் பேரை கடைசி வரைக்கும் சொல்லலை. இந்த ஆடியோ கேசட் வந்து எல்லாருக்கும் போயிருக்கு ஆல்ரெடி. போனால் விவேக் சாருக்கு கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை ஆடியோ லான்ச்சுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த பாட்டு கேட்பாங்கல்ல, அதில் ஜானகியம்மாவும் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. என்னை கூப்பிடவே இல்லைங்க, மேலேயே சேர்க்கலைங்க. 10 கும்பலில் நின்றுருக்காங்க அந்த படத்தில் பாட்டு எழுதி பாடிட்டு. விவேக் சார் வந்தார், அந்த பாட்டை பற்றி 5 நிமிஷம் பேசினார். இன்னும் கூட யூடியூப்பில் இருக்கும் பாருங்களேன், லைசன்ஸ் இல்லாமல் ஒரு பாட்டு, அந்த பாட்டை பற்றி பேசியிருப்பார். அது நான் கூட ஒரு படத்தில் ஒன்டாயா மேப் போடுறதுக்கு சொன்னேன், அதோட இன்னொரு வருஷம் தான் எழுதியிருக்காருப்பா அந்த தம்பி. அப்படி இப்படின்னு என்னை பயங்கரமாக புகழ்ந்து தள்ளுறாரு அந்த லிரிக்ஸை பற்றி. எனக்கு ஜானகியம்மாவுக்கு ஒரு அந்த ஸ்டேடியில் இருக்கணும், யாருமே கூப்பிடலங்க. அதுக்கப்புறம் அப்படியே நான் அப்படியே என்னை பற்றி பேசுகிறாங்க, அவ்வளோதான். கீழே இறங்கிட்டேன். எக்கச்சக்க ஜனம் ஜானகியம்மாவை சுற்றி நிற்கிறாங்க. கீழே இறங்கி இப்படி வந்துட்டேன், நம்மளை யாரும் கண்டுக்கலன்னு. அதுக்கப்புறம் அவங்க ஒருத்தர் வந்து உங்களை வந்து கூப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. யார் கூப்பிட்றா? இல்லை உங்களை அம்மா கூப்பிட்றாங்கன்ட்டு. அவங்க கிட்டே நெருங்க முடியல. அதுக்கப்புறம் நான் நடந்து போனேன், என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட நடந்து போயிட்டு பார்த்தா காரில் ஜானகியம்மா கூப்பிட்டு, அந்த பாட்டு நீங்கள் தானே எழுதுனீங்க, மேலே வந்துட்டு போனீங்க. நான் மேலே வந்தேன், அதுக்குள்ளே என்னை விடவே இல்லை. ஆனால் அவங்க என்னை பார்த்துட்டாங்க. அந்த டைரக்டர் சொல்கிறாரு, மியூசிக் டைரக்டர் சொல்லலை, மியூசிக் டைரக்டர் என்னை இப்படி தட்டி கொடுத்துட்டா, கீழே மேலே கூட ஏற்றலை. அதுக்கப்புறம் வந்து ஜானகியம்மா என்னை கூப்பிட்டு அந்த பாட்டு கேட்டேன். வினோத் தானே, வினோத் அந்த பாட்டு கேட்டேன். எனக்கு சிரிப்பாக இருந்தது, ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தது, சூப்பராக இருந்தது. அந்த பாட்டை நல்லா எழுதியிருக்கு அப்படின்ட்டு தலைமையில் கையை வச்சு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு நான் அவங்க காலில் விழுந்து காலை தொட்டு கும்பிட்டு அந்த கார்லேயே உட்காந்துருக்காங்க. அப்புறம் ஊஞ்சலில் உட்காந்துட்டு க்ரீன் கலர் பார்டர் வச்ச அவங்க ஃபோட்டோவில் மேலே எஸ் ஜானகின்னு க்ரீனில் எழுதியிருக்கோம், அது எனக்கு கொடுத்தாங்க. இதை விடிய 100 படத்துக்கு பாடின சந்தோஷம் எனக்கு அந்த இடத்துல கிடச்சி. எவன் என்னை மேலே என்னை ரிஜெக்ட் பண்ணானோ, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? ஆனால் கீழே இறங்க இதை விட என்ன வேணும்? எத்தனை சாமி என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க கடவுள், அவங்களே கூப்பிட்டு என்ன இதை விட நாங்கள் எனக்கு வேணும் அவார்டு வாங்கின மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அது எனக்கு அதெல்லாம் மறக்கவும் முடியாது. ஒன்று ரிஜெக்ட் பண்ணாலும் கடவுள் இன்னொன்று கொடுத்தா பாரு அதே இடத்துல. நான் சொல்கிறது புரியுதுங்களா? புரியுது. ஓகே, முதல் பிரேக்கப் அண்ணன் கண்டென்ட் கொடுத்து அண்ணன் நிறைய பண்ணியிருப்பாரு, அவரை கேளுங்க. எனக்கு பிரேக்கப்பு எனக்கு லவ் என்றாலே என்ன, அந்த பாட்டு பாடுவா. முதல் பிரேக்கப் எப்போ, யார் கூட வேணா அண்ணி இருக்காங்க பார்த்துருவாங்க. அதனால வந்து நம்ம எப்போ ஆச்சு அந்த ஒரு தருணம்? லவ்லியா என்னன்னா எனக்கு புரியல. வேற இல்ல உங்ககிட்ட அடுத்து வருவேன், நீங்க அவருக்கு விட்டு கொடுக்காதீங்க. நெக்ஸ்ட் உங்ககிட்ட வருவேன். பிரேக்கப்லாம் அந்த மாதிரி ஆகலமா? நீ என்ன வச்சு நீ எவ்வளவு எஸ்கேப் போற? 2 இதுல ஒன்னு பெங்களூர்ல அது அதான் ஆரம்பிப்பாரு. கனடால ஒன்னு அவர் சொல்றதுலே தெரியல அவங்களுக்கு. சும்மா ஜாலிங்க நான் கலாய்க்கிறேங்க. அவரு என்னை பொறுத்த வரைக்கும் சத்தியமா நான் இது வரைக்கும் பார்த்த ஒரு பர்சன்ல ஜெனூனான உண்மையிலே எங்க உட்காந்து இவனை மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் நான் பார்க்கல. எங்க அம்மா சத்தியமா சொல்றேன். ஒரு டிசிப்ளினா டீசெண்டா என்ன பேசணுமோ அதை மட்டும் தான் பேசுவான். என்ன பண்ணணுமோ அவ்வளோதான், ரொம்ப ஓவரா இல்லாத சூப்பரா வளர்த்துருக்காங்க அவங்க அம்மா. இந்த வார்த்தை நிஜமாவே மிகப்பெரிய ஒரு வார்த்தை. படம் நான் அவர்கிட்ட காமிச்சிட்டேன், அதை வந்து ஆக்ஷன் பண்ணுவார், நீங்க அதை கண்டுபிடிக்கணும். நான் படமே பார்த்தது இல்லையா? உண்மையிலே நிறைய படம் பார்த்தது இல்லை. அதுதான் உண்மை, அவர் நிறைய படம் வார்த்தை வச்சு சொல்லுங்க. சொல்லுப்பா மணியா.
ஹீரோயின் ட்ரை பண்ணுங்க. ஹீரோ வந்து சொல்லிட்டா. ஏங்க ஆக்ஷன் பண்ணுங்க சொல்லிட்டான்றீங்க. ஹீரோ ஆக்ஷன் பண்ண பாருங்க கண்டுபிடிக்கிறேன். சரி ஓகே. நீங்க வேற என்ன கட்டிங்க? நான் என்ன தெரியுமா யோசிச்சுக்கிறேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு யோசிச்சு நீங்க பண்றீங்க, நான் கண்டுபிடிக்கிறேன். எனக்கே தெரியல. சரி பண்ணுங்க. நான் சொன்னேன்ல. சரி பண்ணுமா. தலைவாரி விடுவா. நண்பேண்டா. பாஸ்கரன் கிற பாஸ்கரன். சூப்பர் வெரி குட். செக் எனக்கு ஒரு ஆக்ஷன் பண்ணுங்க. வாய் தரக்கூடாது. ஆபிராஜ். எனக்கு கொடுத்துருக்காங்க. இது என்னங்க இது உப்பும் எல்லாம் ஃபேமஸா போயிட்டு இதெல்லாம் போங்க இருக்கு. ஆபிராஜ் கரெக்டா சொல்லிட்டாப்ல. இது வந்து ஐயோ இத ஒரு சொல்லலாம் மாட்டிக்கிட்டாரு. சாண்டி மாஸ்டர். கெத்து. முட்டை பஜ்ஜி மூஞ்சிகள்லாம் லவ் பண்ணது இப்போ ஜெனிமா என்ன. ஆமா சாண்டி நான் பண்ணது. ஓகே தெரியும்ல. எனக்கு தெரியும். எனக்கு எதனா சொல்லுமாண்ணா அவனுக்கு இதோ வரேன். உனக்கு வந்தா எப்படி போ. ஒரு குச்சி ஒரு குல்பி வந்து நின்னு எடு செல்ஃபி. ஆக்ஷன் எங்க இப்படி வந்து பாடுறீங்க? சரி சாரிம்மா வரும் சார். கண்ணாடி போட்டா தான் ஆக்ஷன் வருமானே. போட்டுக்கோங்க. நோ கண்ணாடி போட்டு அவங்க வச்சு காட்டுங்க. நான் இங்க இருக்கேன். கிரிக்கெட் லப்பர் பந்தா? தமிழ் வார்த்தை. தமிழ் வார்த்தை கிரிக்கெட்ல என்ன மட்டையா? என்னது இது? பேட்டிங். ஓ வேட்டையாடு இல்லையாடா? ஏன்னா மெயினான மேட்டர் அத. சாரிப்பா ஏதோ அவர் மறந்துட்டு இருக்காரு. நானு அந்த எனக்கு ஒரே ஒரு செகண்ட் இது என்ன இப்படி விளையாட்டு வேட்டையாடுறது. நான் அப்படி போயிட்டேன்பா. சரி ஓகே வேற ஆனா இப்போ நீங்க வந்து நான் சொல்றேன். நீங்க தான் ஆக்ஷன் பண்ணனும் சொல்ல கூடாது. நிறைய வந்து அந்த படத்துல திருட்டு பையன் இப்படி வந்து சொல்லிட்டீங்க. சாரிமா அத காட்டுங்க பாரு. பட பேருங்கறத மறந்துட்டு உங்க திட்டத்துக்கு வந்துட்டா. நீ என்ன திட்டினியா திருட்டு பையன்னு? இல்லப்பா அம்மா இன்னொரு போமா அடுத்து வச்சி நான் வாய் தரேன். மச்சி ஓபன் தி பாட்டில் மங்காதா. இல்ல கரெக்ட் அது அதுல நல்லவேளை அவர் ஃபுல்லா சொல்லி இருந்தாருனா. மச்சி ஒரு இரு SMS மச்சி நீ கோன ஓகே கரெக்ட் சொல்லு இப்போ சொல்லு. நான் சொல்ல நீ தான் சொன்ன மச்சி. அதடா படம் சொல்லு மச்சி. அதுல இப்ப சொன்னியே இப்போ. ஓகே நான் தான் அப்படியே சொல்லிட்டேன். நான் மன்னிக்கணும். வந்து நீங்க வந்து நிறைய தவறுகள் பண்ணிருக்கீங்க இந்த ரவுண்ட்ல. நீங்க வந்து ஒரு பெனால்டி பண்ணியே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கீங்க. சொல்லுமா பெல்ட் கூட அடிச்சு போறமா இங்க நான். பெல்ட்டிலாம் அடிக்கும் நான். டீசெண்டா இவ்வளவு அழகா மாஸா இருக்கீங்க. உங்களுடைய மாஸ் லெவல் நான் கெடுக்க விரும்பல. ஒரு பிராங்க் கால் பண்ணிடலாம் நம்ம. சரி ஜிவி சாருக்கு நம்ம ஏன் கால் பண்ணக்கூடாது? நான் வந்து ஜிவி சாருடைய மிகப்பெரிய ஃபேன். சரி அவருக்கு வேணா நம்ம அவருக்கு அடிச்சிடலாம். என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? காசு கேட்கலாமா? ஆனால் இந்த மாதிரி எனக்கு பிக் பாஸ் அமௌண்ட் வரல கொடுக்குறேன்னு ஏமாத்திட்டாங்க. பெட்டி எடுத்துன்னு வந்து பார்த்தா டூப்ளிகேட். அசிங்கமாக இருக்குங்க எனக்கு. அது இல்லை நம்ம அதுக்கப்புறம் தான் முடிச்சிடறோம்ல. நம்ம இல்லை ப்ராங்க் தான். நம்ம பட ப்ரொமோஷனை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக வந்த இடத்துல இந்த மாதிரி என்ன கூட மாட்டி விட்டுக்கோங்க வேணா. ஃபோன் அவர் கானா வினோத் எது கூப்பிடுறோம். ஷூட்டிங்கில் இருப்பார் நினைக்கிறேன். அண்ணன் ஷூட்டிங்கில் இருக்காரு. நம்ம டேரக்டருக்கு போடலாம். ஓகே டேரக்டருக்கு கால் பண்ணி அவர் வந்து பிரதீப் ரங்கநாதனுடைய சிஷ்யன் தான். ஸோ எனக்கு பிரதீப் ரங்கநாதன் படத்தில் நடிக்கணும். இல்லை ஜஸ்டின் பிரபாகரன் யாரு? ரெண்டு பேரில் யாரு? மரியா எனக்கு நடிக்கணும்னு ஆசையாக இருக்கு. அப்படியே வாய்ப்பு வாங்கி முடிச்சோம் ரெண்டு பேரும். இல்லைங்க இன்டர்வியூ முடிச்சா காசே கொடுக்கலங்க அப்படின்லாம். என்ன ஹலோ வணக்கம் பிரதர். நல்லா இருக்கேன் பிரதர். பயங்கரமாக போயிட்டு இருக்கு பிரதர். இல்லை இன்டர்வியூ சொன்னாங்க இன்னைக்கு.
இன்டர்வியூ சொல்லிட்டு இன்டர்வியூ முடிச்சிட்டேன், எல்லாத்தையும் முடிச்சிட்டு பிறகு பேமெண்ட் பேசினேன், பேமெண்ட்டை கொடுக்க மாட்டேன்றாங்க. என்னடா சொல்றீங்க? ஆமாம் பிரதர். நீங்க நமக்கு எதுக்கு நான் பேமெண்ட்? இல்லை பிரதர், எனக்கு தப்பு பிரதர். இதெல்லாம் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து இவ்வளோ காலையிலேருந்து ஒரு 5 இன்டர்வியூ கொடுத்துருக்குறேன், 6 இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். இன்டர்வியூல இருக்கிறேன்னு இன்டர்வியூ முடிச்சிட்டேன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? அப்பவே எனக்கு தெரியாதா நீங்க அங்க இருந்து தான் கூப்பிடுவீங்க? ப்ரோ இட்ஸ் பேசிக்லி a flop show. சாரி ப்ரோ, அவங்க prank பண்ண சொன்னாங்க. அவர் இன்டர்வியூ சொல்லலாம் கூட. ஏய் ஆமாப்பா, சாரிடா சாரிடா. அப்பா டைரக்டர் ப்ரோ அவர் அப்படி கேட்க மாட்டேன். ப்ரோ நீங்க வந்து ரெக்கார்ட்ல இருக்கிறீங்க ப்ரோ. ப்ரோ 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 என்ன தெரியுமா, prank உங்களுக்கு இல்லை அவருக்கு தான். அவருக்கு மரியா நான் பேசல சரியா? அதுக்கு வரியா? ஹலோ பயங்கரமா பண்ணிட்டு வாங்க இன்டர்வியூல. ஆர்டினேட் 2 ஸ்டெப் போடுங்க. போடுறேன் நண்பா. ஒன்றும் இல்லை, இப்போ ஜிவி சாருக்கு ஃபோன் போட்டேன் எடுக்கல. நல்ல வேலை உங்ககிட்ட சொத்தப்பட மாதிரி அவர்கிட்ட சொதப்பில்லைன்னு வச்சுக்கோ. கான்ஃபரன்ஸ் போடவா? போடுங்க கான்ஃபரன்ஸ் போடுங்க. அவர் கம்போசிங்ல இருப்பாரா? இருங்க. இல்லை எடுக்கல. இல்லை மேபி இவர் எதனா ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுவார், எடுக்கலையா? இல்லை அப்படிலாம் இல்லை. சரி குயிக்கா வச்சிருங்க, நான் கான்ஃபரன்ஸ் போடுறேன், டக்குன்னு முடிச்சிருங்க. ஓகே அற்புதமான ஒரு டீம். பிராங்காலே இவ்வளவு அழகா பண்றீங்க. நீங்கள் அழைக்கும் நபர் உங்கள் காலை ஹோல்டில் வை. மியூட்ல போட்டுக்கிற பாரியா? நம்ம பேசுறது கேட்கக்கூடாது. நீங்கள் அழைக்கும் நபர் உங்கள் காலை இல்லைங்க, ஃபர்ஸ்ட் ஃபோன் கட் பண்ணி விட்டாங்க. எனக்காச்சும் ஃபுல் ரிங் போச்சா? ஃபோனை கட் பண்ணிட்டு மரியா எனக்கு கட்சியில் இவரே கட் பண்ணிட்டாரு போன. இல்லை என் ஃபோனாச்சு வினோத் ஃபோனை கட் பண்ணக்கூடாதுன்னு கொஞ்சம் நேரம் விட்டாரு. டைரக்டர் ஃபோனை கட் பண்ணி விட்டுக்கிறாரு போல, அதனால இவர் கட் பண்ணிட்டாப்புல. மரியா ஏதோ பண்ணிட்டுக்கிற. சரி ஓகே உனக்கு ஆனால் அதில் ஒரு பெருமை இப்போ. ஆமாம் இப்ப அவர் சார் கம்போசிங்ல இருக்காரு. அதை நாங்கள் பார்க்கல. சரி மனசை தேத்திங்க. இவர் என்ன தெரியுமா சொல்லிட்டாரு, நானாவது அடிச்சு ஃபுல் ரிங்காவது விட்டாரு, மரியா அடிச்ச உடனே டக்குனு கட் பண்ணல ப்ரோ. உடனே சார் திருப்பி கம்போசிங்ல இருக்காரு. சூப்பர். சரி ஓகே, கம்போசிங் இருந்தா காந்தி கடுப்பேத்த கூடாது நம்ம. சரி சார். ஆமாம் அதனால தான் நானே பண்ணல பிரதர். ஓகே பயங்கரமாக போயிட்டு இருக்கு பிரதர். ஆல் தி பெஸ்ட் பிரதர். கண்டிப்பா நான் தேங்க்யூ. நான் நீங்க வந்தது தானா? இல்லை நீங்கள் கொடுத்த வாய்ப்பு பிரதர். நீங்கள் அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. எல்லாமே சேர்ந்து எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த தப்பு ஏதோ பாடுனீங்கல்ல, என்னங்க அர்த்தம்? ஒரு மாதிரி கூகுள் பண்ணிட்டு இருக்கேன் நான். அந்த மாதிரி நிறைய இருக்கு. நம்ம பாட்டு எழுதும் போது சொன்னேன், this not coming then bit caller lampi la koripet railway kade ishta pada tiskola pada parke bus tere mere sapne this not coming everything bring up the following question answer. What? எனக்கும் புரியாது, பட் ஆனா அது நல்லா இருக்கும். என்னென்னமோ உள்ள வருவாரு, திடீர்னு பாண்டங்க என்னது? நைட்ல தூக்கம் வராது. நைட்ல தூக்கம் விடுங்க. ரெக்கார்டிங் தியேட்டர்ல அங்க நின்னு நான் ரொம்ப சீரியஸா, ஆனா இந்த ஹுக் வந்து எனக்கு இம்பார்ட்டன்ட்னா நான் வர இடம் கொஞ்சம் பாத்துக்கோ அப்படின்னு. இங்க இந்த பாட்டுக்கு இல்ல, நிறைய இவருக்கு 25 பாட்டு கிட்ட நான் பண்ணியிருக்கேன். 20 பாட்டு கிட்ட பண்ணியிருக்கோம் நாங்க. அப்படியே ஆடுவோம். ஒரு நாள்ல 5 பாட்டு தான் சாங்கே ரெடி ஆகும். ஒரு நாள்ல 10 பாட்டுக்கான ஒர்க்கை நாங்க 2 பேர் சேர்ந்து ஒரே டைம்ல ஒரு நாள்ல பண்ணுவோம். இப்போ இந்த 90s 80s கிட்ல அந்த பாட்டு எல்லாத்துக்கும் வந்து டீகோட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க உருவாக்குற பாட்டுக்கெல்லாம் இனி வருங்கால சங்கதிகள்லாம் வந்து டீகோட் பண்ணோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லி ஒன்றும் புரியல, திகைக்கிறோம். ஐயோ என்ன மாதிரியான வார்த்தை, கானா வினோத் எந்தெந்த மொழிகள்ல இருந்து இந்த வார்த்தையெல்லாம் பிடிச்சிருக்காருன்ற ஒரு குழப்பம் வருது. கொஞ்சம் நீங்களே அந்த வார்த்தைக்கு அர்த்தம், ஏன்னா ஒரு மாதிரி சொன்னீங்க, அக்கடா துக்கடா அக்கடா துக்கடா, அக்கடான்னு நாங்க ஓட போட்டா துக்கடான்னு நாங்க கெட போட்டா தடா ஆந்திரா பக்கத்துல இருக்கு தடா அங்க பிடிச்சது. ஆமா இல்லைங்க, அப்போ போய் வாலி சார் நம்ம கேட்க முடியுமா? இது வந்து ஒரு ஆஸ் யூஷுவல் உலவுற ஒரு வார்த்தை, சென்னையில் இருக்கிற ஒரு வார்த்தை. இப்போ கே ஓனா தும்கானா உனக்கு என்ன வேணும்? இப்போ ஒரு திடீர்னு கோவப்பட்டுனுங்கிற கே ஓனா தும்கோ அச்சிரும் அப்படின்னு சொல்லியா, அது கே ஓனா தும்கோ, அந்த தும்கோக்கு பதிலாக அம்கோ கழுத்தை பிடிச்சி அம்கோ அப்படி போட வேண்டியதுதான். சும்மா கத்தினுக்காதுன்னா உனக்கு கழுத்தை பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறேன்ல, அது கே ஓனா தும்கோ கழுத்தை பிடிச்சி அம்கோ. சவுண்டிங் தான் மேட்டர் மேடம். சவுண்டிங் இப்போ உமா உஷியா வாணி வா என்ன அது தெரியல. நல்ல வேலை எங்களுக்கு கொஞ்சம் ரசமணி சரி சரி அசல பிசிலி ரசம் அந்த மாதிரி வந்து ஒரு சவுண்டிங் வேணுங்க. ஒரு சவுண்டிங் இருந்தால் பாட்டு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு. என்னது ஜின்னு கண்ணதாசன் சார் எழுதியிருப்பார். கண்ணதாசன் சார் ஒரு பாட்டில் எழுதியிருப்பார்,
ஜின் 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 ஒரு ரம் ரம் ஜிம் ஜின் ஜின் ஜிம் ஜி அது கடைசியில் அதுக்கு அது அர்த்தம் சொன்னார். ரம் ஜின் ஜம்மன் ஜின் ஜின் ரம் ஜின் ஜிம் அதை அப்படி எழுதியிருப்பார். அது மாதிரி வந்து சவுண்டிங்காக நம்ம வாலி சாருடைய ரசிகர் மேத்தா, வாலி சார், முத்துலிங்கம் சார், பெரியச்சோடன் இவங்களெல்லாம் படித்து அவங்கள நல்ல விஷயத்துக்காக எடுத்துக்குவேன். சில விஷயம் நம்ம சென்னையில் பாஷையை கலந்து அதில் அப்படியே கொடுத்துருவேன். ஓகே, நைஸ். ஹிப்ஹாப் ஆதி அண்ணாவுமே இப்போ ரீசெண்டாக ஒரு வாய்ப்பு. நாங்கள் என்னன்னா சிங்கர் லிரிசிஸ்டாக நாங்கள் உங்களை பார்த்துருக்கோம். டக்குன்னு மீசை முறுக்கு 2ல வந்து கானா வினோத் நடிக்க போகிறாரா? போகிறாரா? போகிறாரா சொல்லுங்க. அப்படி கேட்குறேன் போகிறாரா? படத்து ஒரு கூப்பிட்டாரு, 2 பாட்டு இருக்குது வந்து பாடுனார். நானும் அவரும் பாடணும் 2 பாட்டு. பாடி முடிச்சிட்ட பிறகு என்ன சொன்னார், கானா சப்ஜெக்ட் வினோத் அப்படின்னாரு. அப்படியா, கானா சப்ஜெக்ட் இல்லைண்ணா? ஓகே. ஆமாம்ல, அவர் குழம்பிட்டார். கானா சப்ஜெக்டில் வினோத் இல்லாத எப்படி? உடனே போனால் டீம் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கதை உட்காருவாங்க, டேபிள் போட்டு ரவுண்ட் டேபிளில் உட்காந்துருக்காங்க. உடனே தோல் மேலே கை போட்டு, மை பிரதர், ஆரம்பகால பிரதர் இவர், என்னுடைய எல்லா படத்துக்கும் இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. இவருக்கு எதனா ஒரு சீன் நீங்கள் எழுதுங்கன்ட்டு ஆன் த ஸ்பாட்டில் அங்கே கொடுத்து எனக்கு ஒரு சீன் எழுதி அதில் நடிக்க வச்சார். வெளிப்படுத்திக்க முடியும். ஆனால் வந்து கானா மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சனம் இருக்கும். அணுகிறதே தப்பான ஒரு அணுகுமுறையா, கானா பாட்டினா இப்படி தான், இவங்க தான் பாடணும், இதை மட்டும்தான் கானால சொல்ல முடியும்னு இருக்கு. ஆனா நிறைய வந்து மெலோடியான கானாலாம் கூட இருக்கு இல்லையா? அதெல்லாம் நிறைய பேர் ஒரு கவர்மெண்ட் அதிகாரி லஞ்சம் வாங்கிட்டாருன்னா எல்லாரையும் தப்பா சொல்ல. இப்போ ஒரு லவ் பண்ணுங்க, ஒரு தொழில் லவ் பண்ணணும். இவர் எவ்வளவு லவ் பண்ணாத இன்னைக்கு இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்காரு. அந்த டான்ஸை லவ் பண்ற அப்படி இல்லை, அது தனியா இருக்குது அவருது, அது வேற மேட்ரு. சரி கேளுங்க. இப்போ வந்து அந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை நம்ம லவ் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்து நம்ம பிக் பாஸ் வரைக்கும் அந்த கானா என்னை கூப்பிட்டு போய் இங்கே உட்கார வச்சிருக்கு. அதுக்கு நான் ரெஸ்பெக்டாக மரியாதையை கொடுத்து அதை லவ் பண்ணி அதை நான் தெய்வமாக வணங்க தொட்டு தான் அது என்ன இப்படி வச்சிருக்கு. ஹாப்பி ராஜ் மூமெண்ட் என்ன இந்த படத்துலயே இல்ல ஜெனரலா வாழ்க்கை ஒட்டுமொத்த கானா பத்தி ஒட்டுமொத்த வாழ்க்கையிலே இந்த மொமெண்ட் எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்படினா தாய்லாந்து போனதுன்றத வானாப்பா எப்பா அது கம்முன்னு இருப்பா. நீங்க வேற அக்காக்கு தெரியுமா தாய்லாந்து வெக்கமா வருதுமா? வருதா? நான் கம்முன்னு இருக்க கூடாது, நீ தான் கம்முன்னு இருக்கணும். நான் தான் கம்முன்னு இருக்கேன். கண்ணாடி போட்டு வெக்கத்தை மறைக்காரு. எனக்கு வந்து என்னுடைய பொண்ணு பிறந்தாங்கல்ல, அவளை வந்து முதல்ல வந்து அதான் இப்போ இவ்வளோ சினிமாவில் வந்து நான் பாடினேன், எவ்வளோ பண்ணேன் கொண்டேன் அப்படிலாம் இல்லை. அந்த ஹாஸ்பிட்டல் வந்து என்னுடைய பொண்ணு கையில் வாங்கி என்னை பார்க்கும்போது ரொம்ப, அதனால தான் கரண்டி போட்டேன். திடீர்னு எமோஷனல் ஆகிடும். ஏன்னா எனக்கு என்னுடைய அந்த மாதிரி ஒரு கேரக்டர் திடீர்னு ஒரு எமோஷனல் ஆகிடும். அது வந்து எனக்கு லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு இது. VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி.